போயஸ் கார்டன்ல வீடு. இது இவ்வளோ பெரிய பேச்சு பொருளாக மாறும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பேசாமல் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்திருப்பேன். ஏங்க நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா? தெருவில் இருந்தால் தெருவிலேயே தான் இருக்கணுமா? இந்த போயஸ் கார்டன் வீடு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குங்க. எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும். பைக்கில் என் ஃப்ரெண்டோட அப்படியே கத்தீட்ரல் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது தலைவர் வீடை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. உள்ளே போன உடனே அங்கே கொஞ்சம் போலீஸ் அண்ணாலாம் நிற்கிறாங்க. அண்ணா எங்கள் தலைவர் வீடு எங்கன்னா இருக்குது அப்படின்னோடனே இப்படி போப்பான்னு வழி காட்டுறாரு. போயிட்டு உடனே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி வழி காட்டுறாரு. நாங்கள் 2 பேரும் போகிறோம். ஒரு இடத்துல போய் நின்று அங்கே தலைவர் வீடை பார்க்குறோம். இதாண்டா தலைவர் வீடு அப்படின்னு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு பைக் அப்படியே திருப்பிட்டு வந்தேன். வரும்போது இந்த பக்கமாக பயங்கர கூட்டம். ஆனால் அந்த பக்கம் தலைவர் வீடு, இங்கே ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்பா இங்கே தான் ஜெயலலிதா அம்மா வீடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் பைக்கை நிறுத்திட்டு ஒரு செகண்ட் அப்படியே இறங்கி நின்னேன். இப்படி பார்த்தா ரஜினி சார் வீடு, இப்படி பார்த்தா ஜெயலலிதா அம்மா வீடு. ஒரு நாள் எப்படியாவது இந்த மாதிரி போயஸ் கார்டனில் நம்ம ஒரு சின்ன வீடாவது ஒரு வீடு எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு ஒரு விதை அந்த மனசில் விழுந்தது. அப்போ எனக்கு வயசு 16. நேற்றைய பற்றின ஏக்கமும் இல்லை, நாளைய பற்றின கவலையும் இல்லை. அந்த வயசில் அப்படி இருந்த அந்த 16 வயசு வெங்கடேஷ் பிரபுக்கு 20 வருஷம் உழைச்சி இன்னைக்கு இருக்கிற தனுஷ் கொடுத்த கிஃப்ட் தான் அந்த போயஸ் கார்டன் வீடு. இதை இதோட விட்டுறலான்னு நினைக்கிறேன். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அவங்கவுங்க எண்ணத்தை அவங்கவுங்க வாழ்க்கையில் வைப்போம், அதுதான் நல்லது. அதன்படியே இருப்போம்.